அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் திருமறை தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். கடவுளோடு உள்ள உறவு நிலைகளிலே நமக்கு இருக்க வேண்டிய சரியான புரிதல்களை குறித்த தொடர் தியானத்தை இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து வருகிறோம். மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலே அதை சிந்தித்தோம். 7ஆம் அதிகாரத்திலே கடந்த தியானத்திலே அதை தொடங்கினோம். எதை குறித்த சரியான புரிதல் எனக்கு தேவை என்பதை நாம் தியானிக்கும்போது இறை பரிசுத்தத்தை குறித்த ஒரு சரியான புரிதல் எனக்கு தேவை. நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தமான கடவுளை நான் ஆராதிப்பதற்கு நானும் பரிசுத்தனாய் அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு வாழ வேண்டியது மிக அவசியம். அப்படியானால் அதை நிறைவு செய்வது எப்படி? அதற்கு நானாக வைத்திருக்கிற புரிதல்களை நான் விட்டுவிட்டு திருமறை எனக்கு கொடுக்கும் அந்த புரிதல்களுக்கு நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் ஆண்டவர் யூத மக்களிடத்தில் எதிர்பார்த்தார். அவர்கள் இறை பரிசுத்தத்தை குறித்து வைத்திருந்த தவறான புரிதல்களை ஆண்டவர் வன்மையாய் கண்டித்தார். கடந்த தியானத்தில் 7ஆம் அதிகாரம் முதல் 23 வசனங்களை நாம் தியானத்திற்கு எடுத்து முதல் 3 வசனங்களை நாம் தியானித்தோம். இறை பரிசுத்தத்தை அவர்கள் எவ்வாறாய் தவறாய் புரிந்திருந்தார்கள், அதற்கான தவறான பதிலீடுகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். பதிலீடுகளை வைத்து இறை பரிசுத்தத்தை நான் நிறைவு செய்ய முடியாது. அப்படி ஒரு புரிதல் எனக்கு இருக்குமானால் அது தவறானது. அடுத்து நான் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த தியானத்தில் கூறின பிரகாரம் அதை குறித்த ஒரு தொடர் விளக்கத்தை ஆண்டவர் 6வது வசனத்திலிருந்து பேசுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். 6வது வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசும்போது கடவுளுடைய பரிசுத்தத்தை குறித்த தவறான புரிதல் அவர்களுடைய வாழ்க்கையிலே விளங்கியதற்கு என்ன காரணம் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தினார். அதை அவர்களுக்கு கூறிவிட்டு தான் அவர் 14வது வசனத்தில் உணருங்கள், அதாவது புரிந்து கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை அவர்களுக்கு அவர் கொடுத்தார். அப்படியானால் என்ன காரியம் அவர்களிடத்தில் குறைவுபட்டு இருந்தது, எந்த விஷயத்தில் அவர்கள் தவறி போய் இருந்ததினாலே இந்த தவறான புரிதலுக்குள் அவர்கள் இருந்தார்கள்? 7ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று அந்த வசனம் அடுத்த போதனையிலும் அது தொடர்கிறது. அப்படியானால் ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தின முதல் காரியம் என்ன? உறவில் ஏற்பட்டிருந்த ஒரு விரிசல். நாவினால் ஆண்டவரை அவர்கள் கனம் பண்ணினார்கள், அவர்கள் இருதயமோ ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி இருந்தது. இந்த வசனத்தை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை அவர்களுக்கு நினைவூட்டி தான் அந்த வார்த்தையை ஆண்டவர் குறிப்பிட்டார். அப்படியானால் ஆண்டவர் சொல்ல வந்த காரியம் என்ன? வார்த்தைகளினால் அவர்கள் ஆண்டவரை நெருங்கி இருந்தார்கள், வாழ்க்கையினால் அவரை விட்டு தூரமாய் இருந்தார்கள். உள்ளத்திலே உறவுகளை உதைத்து தள்ளினார்கள், உதடுகளினால் ஆண்டவரை கனம் பண்ணினார்கள். எவ்வளவு முரண்பட்ட வாழ்க்கை! இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஏன் இறை பரிசுத்தம் அவர்கள் வாழ்க்கையிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதென்றால் அதற்கான காரணம் இதுதான். உள்ளத்திலே கடவுளோடு உறவுகளை அவர்கள் வைத்து கொள்ளாமல் உதட்டிலே இருந்த உறவை கொண்டு தங்கள் உறவுகளை அவர்கள் திருப்திப்படுத்தி கொண்டார்கள். இதுதான் அன்றைக்கு ஏற்பட்ட மிக பரிதாபமான நிலை.
நண்பர்களே, இதே நிலை இன்றைக்கு நமக்குள்ளேயும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் இது காணப்படுகிறது அல்லவா? இன்றைய நாட்களிலே அதிகமாய் கடவுளை நான் ஆராதிக்கிறேன், கடவுளை நான் துதிக்கிறேன், அவருடைய சமூகத்திலே நான் மெய்மறந்து அவரை ஆராதிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அநேக வார்த்தைகளினாலே, இசைகளினாலே, பாடல்களினாலே கடவுளை துதிப்பாடுகிற அநேகர் தங்களுடைய வாழ்க்கையின் உறவுகளிலே முரண்பட்டு நிற்பதை நாம் கவனிக்கிறோம். அப்படியானால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அதுவே போதுமானது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதை எதிர்ப்பதத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை முதலாவது கனம் பண்ண வேண்டும், அதன் பிறகு என்னுடைய வார்த்தையினால் வருகிற துதியை அவர் ஏற்றுக்கொள்வார். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே முரண்பாடுகள். இவர்களுடைய வாழ்க்கையும் வார்த்தைகளும் முரண்பாடு நிறைந்ததாக இருந்தது. இதை ஆண்டவர் மிக வேதனையோடு அவர்களிடத்திலே சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது? கடவுளோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு உள்ளத்தில் இருக்கிறதா அல்லது உதட்டளவில் இருக்கிறதா? இயேசு என் இரட்சகர், அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அவர் என் ஆண்டவர், அவரோடு என்னுடைய தனிப்பட்ட உறவை நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அல்லது வெறுமனே இவ்விதமாக வாயினால் ஆண்டவரை அர்ச்சித்து வாழ்க்கையினால் ஆண்டவரை தூரமாய் நாம் வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு இருக்கிற இந்த போலியான கிறிஸ்தவ நிலை நம்முடைய வாழ்க்கையை பாதிக்காத வண்ணம் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். சொல்லுவோமா ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, என் வார்த்தைகளினாலே அல்ல, என் வாழ்க்கையினாலே உம்மை கனம் பண்ண உதவி செய்யும். உறவுகளை நான் உதட்டில் அல்ல, உள்ளத்திலிருந்து கொண்டு வர எனக்கு உதவி செய்யும். முரண்பட்ட இந்த வாழ்க்கை நிலையை எனக்கு மன்னியும். உம்மோடு ஒரு சமாதானமான நேர்மையான வாழ்க்கை உறவுகளை எனக்கு தாரும் என்று மன்றாடுவோம். இப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். கடவுளுடைய பரிசுத்தத்தை குறித்த புரிதலை நாம் இவ்விதமாய் விளங்கிக் கொள்வோம். உறவுகள் உதட்டில் அல்ல, உள்ளத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை